மத்திய மோடி போன்ற அரசாங்கங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம் இதை பார்க்க வேண்டும். அதுவும் ராமேஸ்வரத்தில் எம்எல் பார்ட்டியினுடைய கோரிக்கை மாநாடு, மீனவர்களுடைய கோரிக்கை மாநாடு அப்படிங்கிற அந்த குரல் இனிமேல் வலுவான குரலாக தமிழ்நாட்டில் அது எழும்பும் என்பதை இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். மோடியும் அவர்களுடைய சங்கி படைகளும் இன்றைக்கு கடலையும் கடற்கரையும் அவர்கள் விட்டுவிட்டார்கள். சுருங்க சொன்னால் இந்தியாவுடைய செல்வங்கள் அல்லது ஆட்சி நிர்வாகம் மோடியினுடைய கையில் இல்லை, அது RSS கையில் இருப்பதாக நாம் இங்கே உளவியல் ரீதியாக பேசிக் கொண்டிருப்போம். அதுவும் இப்போது கைவிட்டு விட்டது. இப்பொழுது இந்திய ஆட்சி நிர்வாகம், RSS ஆட்சி நிர்வாகம் அந்த டொனால்டு ட்ரம்ப் என்கிற ஒரு கயவனிடம் சிக்கி இருக்கிறது. பாரதிய ஜனதாவிற்கு அவர்களுடைய அரசியலுக்கு இஸ்லாமியர்கள் தேவைப்படுகிறார்கள். இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சீனா என்றோ அமெரிக்கா என்றோ அவர்களுடைய காதுகளிலே கேட்டுவிடக்கூடாது. அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய மோடியும் ஒரு 56 இன்ச்சு சுருங்கி இருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட ஒரு கோழைத்தனமான கார்பரேட்டுகளின் கைக்கூலி ஆட்சியின் கீழே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பின்னணியிலே அந்த கடலும் கடற்பரப்பும் இன்றைக்கு அதானியுடைய கையிலே இருக்கிறது. கடலாளிகளை பொறுத்த மட்டிலே அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கான அடிப்படையே கடல் தான். வேற அவர்களுக்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை. இன்றைக்கு கடலிலே காற்றாலை மின்சார திட்டம் கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்கிறார். கடலிலே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை அவர்கள் கண்டுவிட்டார்கள். கழுகுகள் எப்போது தன்னுடைய உணவை கண்டுவிடுகிறதோ அதை நாம் நிச்சயமாக பாதுகாக்க முடியும். இது ஒரு எந்த தரத்திலும் அந்த கழுகு அதனுடைய உணவை அது பறிக்கும், அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதுபோன்று கார்பரேட்டுகள் அவர்களுடைய உணர்வை, அவர்களுடைய அந்த சிந்தனையை நாமெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் CPIML போன்ற புரட்சிகரமான வீதியிலே நின்று போராடக்கூடிய இயக்கங்களின் மூலமாக மட்டுமே இது சாத்தியம். அது இல்லை என்று சொன்னால் கார்பரேட்டுகளிடமிருந்து இந்தியாவை பாதுகாக்க முடியாது, இந்திய மக்களை பாதுகாக்க முடியாது, மீனவர்களை பாதுகாக்க முடியாது. கடல் பரப்பிலே இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை அவர்கள் துவங்கி இருக்கிறார்கள். அவர்கள் துவங்குவதற்கு அதற்கான வழிமுறைகளை செய்து கொண்டிருக்கும் போது அம்பானிகளும் அதானிகளும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களை நேரிலோ மறைமுகமாகவும் விரட்டி கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு வழிகளில். ஏனென்று சொன்னால் CPIML போன்ற தலைவர்களுடைய ஆட்சி இந்தியாவில் இருக்குமானால் நிச்சயமாக வெனிசுலாவிலே கூட இன்றைக்கு அதிபரை தூக்கி இருக்க முடியாது. அதுதான் உண்மை. உலகம் முழுவதும் சர்வதேச அளவிலே கம்யூனிஸ்டுடைய ஆட்சி இன்றைக்கு இல்லாதனுடைய விளைவுதான் இந்த ட்ரம்பை போன்றவனெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உலகம் முழுக்க ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர் தலைவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் சோவியத்தினுடைய அன்றைக்கு ஸ்டாலின் இருந்தபோது இன்றைக்கு இருக்கக்கூடிய சங்கிகளுடைய ஆசான் ஹிட்லர் ஒடுக்கப்பட்டார். செஞ்சேனையால் தான் அது சாத்தியமாகும். ஆனால் இது போன்ற ஒரு படையை உருவாக்குவதற்கு சற்று சிரமம் தான். ஆனால் இன்றைய தினம் மீனவர்களுடைய இந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலேயே தேர்தல் என்று வரும்போது மட்டும்தான் மோடியும் அவர்களுடைய சகாக்களும் பேசுவார்கள். ஆனால் இப்போது பாருங்கள், அவர்கள் இதை கூட இப்பொழுது பேசுவார்கள். அவர்களுக்கு கார்பரேட்டர்களுடைய பணம் இருக்கிறது, அவர்களுக்கு திட்டங்களுக்கு கமிஷன் தேவைப்படுகிறது. அந்த கமிஷனை கார்பரேட்டுகள் கொடுத்து விடுகிறார்கள். இவர்கள் காசு பணத்தை மட்டும் வைத்துக் கொண்டு இன்றைக்கு அரசியலிலே சாதித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்களிலே தேர்தலிலே வெற்றி பெற்று விட வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. அவர்களுக்கு குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான சீட்டு வந்தால் போதும். எடப்பாடியை போன்ற துரோகிகள் இந்த நாட்டிலே பொறுப்பிலே வரும்போதோ அல்லது அவர்களுடைய எண்ணிக்கையிலான MLAக்கள் வரும்போதோ அவர்கள் நிச்சயமாக பிஜேபி சார்ந்துதான் இருப்பார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னால் ஓடிவிடும். இதெல்லாம் அதிசயமான ஒரு பிரச்சனையோ வேற ஒன்றும் இல்லை. அருணாச்சல பிரதேசம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு MLA கிடையாது. முதலமைச்சரே வாங்கி முதலமைச்சரே அடுத்த நாள் பிஜேபியினுடைய முதலமைச்சராக மாறுகிறார். இங்கே எடப்பாடியினுடைய MLAக்கள் எந்த வகையிலே உள்ளவர்கள்? வேலுமணி, தங்கமணியை எல்லாம் பிஜேபி மோடிக்கு வாங்குவது என்பது ஒரு பெரிய விஷயமே அல்ல.
அப்படியானால் இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் என்பது அவர்களுக்கு இன்றைக்கு எளிய முறையிலே கைகூடக்கூடிய ஒரு பிரச்சனையாக வந்திருக்க பின்னணியிலேயே சிபிஎம்எல்ஏ போன்ற இயக்கங்கள் வலுப்பற்றக்கூடிய அடிப்படையிலே ஒரு வலுவை பெறுவதன் மூலமாகத்தான் இவற்றையெல்லாம் பாசிசத்தை தடுத்து நிறுத்த முடியும். அது இல்லை என்று சொன்னால் வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாமும் இந்தியா கூட்டணியில இருக்கிறோம். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, அவருடைய அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, பாசிசத்தினுடைய அபாயத்தை சிபிஎம்எல் கட்சி உணர்ந்திருக்கக்கூடிய அடிப்படையிலே 10% கூட அவர்களுடைய புரிதல். அதைத்தான் சொல்ல வேண்டும். எங்களை பொறுத்தமட்டிலே பாருங்கள், தூய்மை பணியாளருடைய பிரச்சனையிலே நாங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். அங்கன்வாடி தொழிலாளர்கள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். மீனவ தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறோம். கட்டுமான தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறோம். டாஸ்மாக் ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் சொல்கிறோம், பாசிசத்துக்கு எதிராக நீ நிற்கிறாய் என்று சொல்லி நீ வேற எவரும் வந்து விடக்கூடாது, உன்னுடைய ஆட்சி வர வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் எங்களை ஏற்றுக்கொள்வதிலே புன்னை போன்றவர்களுக்கு புரிதல் இல்லை என்று சொன்னால், பாசிசத்துக்கு எதிரானவர்கள் உங்களுடைய சதவீதம் அந்த அளவுக்கு தான் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆனாலும் நாங்கள் கம்யூனிஸ்டுகளை பொறுத்தமட்டிலே எந்த தியாகமும் எந்த எல்கைக்கும் சென்று தியாகத்தை செய்வதற்கு தயாரானவர்கள். கடந்த காலங்களிலே ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி சோவியத்தினுள்ளே இருந்தபோது, ஹிட்லர் கொக்கரித்துக் கொண்டிருந்த போது ஹிட்லரை அன்பாக பேசி அவனோடு கூட அரவணைப்பை ஏற்படுத்தி அவனை உள்ளுக்குள்ளாலே விட்டு அடித்து நொறுக்கி கொண்டோம். அந்த வகையிலே மோடியினுடைய பாசிச ஆட்சியை வீழ்த்துவதற்கான நடவடிக்கைகளை சிபிஎம்எல் கட்சி ஒரு சாதாரண விஷயமாக நீங்கள் பொதுமக்கள் சிபிஎம்எல் தோழர்கள் எண்ணிவிடக்கூடாது. ஒரு சிறிய உதாரணம் இங்கே சொல்கிறேன். 3 குற்றவியல் சட்டத்துக்கு எதிராக இந்தியாவில் வழக்கறிஞர்கள் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். பெரிய ஜனநாயக சக்தி எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு பெரிய போராட்டத்தில் டெல்லியிலே ஜந்தர் மந்தரிலே நடத்தினார்கள். பாருங்கள், ஒரு விஷயத்தை பாருங்கள். 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய பின்னணியிலே, எதிர்கட்சியிலே ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் இருக்கிற பின்னணியிலேயே சிபிஎம்எல் கட்சியில் இருக்கக்கூடிய சுதாமா பிரசாத்தையும் ராஜா ராம்சிங்கையும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் ஜந்தர் மந்தரிலே 3 குற்றவியல் சட்டத்துக்கு எதிராக அந்த கருத்தை பதிவு செய்ததிலே சிறப்பு அழைப்பாளர்களாக இருந்தார்கள். பாருங்கள், வழக்கறிஞரை என்ன ஒருத்தர் பேசுகிறார். டெல்லியிலே எவ்வளவு தலைவர்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு தலைவர்கள் இருந்த போதும் சிபிஎம்எல் கட்சியில் இருக்கக்கூடிய 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் எங்களுடைய சிறப்பு தலைவர்களாக இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லும் போது நான் அவர்களிடம் ஒரே வார்த்தையினை சொன்னேன், எங்களுக்கு ரெய்டு பண்ணுவதற்கு ஒன்றுமில்லை. சிபிஐ வைத்தோ இடியை வைத்தோ எதை வைத்துமே பாரதிய ஜனதா கட்சி எங்களை ஒன்று பண்ணிவிட முடியாது. அப்படியானால் பாசிசத்துக்கு எதிரான முதல் படி பாசிசத்தை கருவறையிலே சென்று ஒழிப்பதற்குரிய சக்தி சிபிஎம்எல் கட்சிக்கு தான் இருக்கிறது என்பதை அங்கே பதிவு செய்திருக்கிறோம். இது இப்பொழுது நடக்கக்கூடிய இந்திய வரலாறு. இந்த காலகட்டத்திலே கடற்கரை மக்கள் கடற்கரையில் இருக்கக்கூடிய வளங்களை அதானியும் அம்பானியும் மோடி என்ற புரோக்கர் மூலமாக கைப்பற்றி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சாத்தியமில்லை. சிபிஎம்எல் பணியை ஆரம்பித்திருக்கிறது. அதுவும் ராமேஸ்வரத்திலே நாங்கள் துவக்கி இருக்கிறோம். இந்த பணி இந்தியா முழுக்க மீனவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு குரலாக வருங்காலத்தில் இது அமையும் என்பதை இங்கே பதிவு செய்து கொண்டு என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.